Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். UPSC Prelims 2026 எக்ஸாம்க்கு இன்னும் 50 நாட்கள் தான் இருக்குது. The last 50 days ரொம்ப க்ரூஷியல். இந்த 1 to 2 month நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க விஷயம், ப்ரிப்பேர் பண்ணது இது எல்லாமே படிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணும் போது தெரிஞ்ச ஒரு ஏரியா, தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், தெரிஞ்ச ஆப்ஷன் தப்பாக போடும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் அந்த பேனிக் பட்டன் கிளிக் ஆகிடும். அப்போ இன்னும் படிக்கணுமா, இன்னும் புக்ஸ் படிக்கணுமா, சோர்ஸ் ரெஃபர் பண்ணணுமா வரைக்கும் பயம் வரும். இங்கே பயப்படுறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் எந்த யூஸும் கிடையாது. இங்கே நம்பிக்கை ரொம்ப அவசியம். இந்த லாஸ்ட் 50 டேஸ் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாது உங்கள் நோட்ஸ் இது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணாலே போதுமான விஷயந்தான். அண்ட் புதுசான விஷயங்கள் எதுவும் படிக்க வேண்டாம் எக்ஸப்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 50 நாட்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், PYQ ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணணும். மினிமம் ஒரு 5 இயர்ஸ், அட்லீஸ்ட் நீங்கள் 2020 25 வரைக்கும் யூபிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் தவிர்த்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே முழுசாக சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் ஏன்ஷியன்ட் படிச்சிருக்க மாட்டீங்க, மிடிவல் படிச்சிருக்க மாட்டீங்க, சயின்ஸ்லேயே கஷ்டமாக இருக்கு படிக்க மாட்டீங்க, எக்கனாமிக் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் PYQ என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை முழுமையாக சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் லிஸ்ட் நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் இல்லை பெய்ட் பேட்சாக இருந்தாலும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸும் ப்ளஸ் PYQ யூபிஎஸ்சியோடது GS ப்ளஸ் CSET இதை முழுமையாக ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 50 நாட்கள் எந்த அளவுக்கு பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் புக்ஸ் படிக்க உங்கள் நோட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் எக்ஸாம் ஹாலில் ஒரு பேப்பர் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், எங்கே தப்பு நடக்குது, ஒரு 4 ஆப்ஷனில் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், கீவேர்டு எங்கே மிஸ் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸ் பேப்பர்லையும் ப்ளஸ் PYQ மினிமம் 2020 முழுமையாக சால்வ் பண்ணுங்கள், போதுமான விஷயமா இருக்கும். அண்ட் கீ ஃபேக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட், இப்போது வார் போயிட்டுருக்கு, ஒரு முக்கியமான பிளேசஸ், மிசைல்ஸு, முக்கியமான ஸ்பீஷியஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. இது எல்லாமே இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்தில் ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா மேப் ரீடிங் அதிகமான பிளேசஸ், மிசைல்ஸ்லாம் அதிகமாக கேட்கலாம். அண்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸு G7, G20, பிரிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கண்ட்ரிஸ் என்ன இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன இருக்குது, இந்தியா எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க, எங்கே ஜாயின் பண்ணலை, எங்கே ராட்டிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக பாருங்கள், நம்ம ரொம்ப கோராக பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் கேள்வியில் ரொம்ப அடிப்படையாக வரலாம். ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதுமான விஷயமா இருக்கும். ஸோ இங்கே ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. இந்த 50 நாட்கள் PYQ ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் அடிப்படையாக வச்சு சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, போதுமான விஷயமா இருந்திருக்கும். உங்களோட ப்ராசஸ் சரியாக இருந்தால் ரிசல்ட் நிச்சயமாக நல்லாவே வரும். ஓகே, ரிசல்ட்டை பற்றி பயப்படாதீங்க, ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.